வணக்கம் யூடியூப் நண்பர்களே, நான் தான் உங்கள் வினோத் பேசுகிறேன். போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ட்ரேடிங் பார்ட் 1ல் வந்து பை கால் பற்றி பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ட்ரேடிங் பார்ட் 2ல் வந்து பை புட்டு பற்றி பார்க்க போகிறோம். இந்த பை புட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட் வந்து இப்போது நம்ம இன்ட்ராடே பண்ணும்போது ஈக்விட்டியில் ஸ்டாக் வந்து ஏறுது அப்படின்னா அது வந்து பை பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ ஸ்டாக் இறங்குது அப்படின்னா அப்போ வந்து இன்னொரு தடவை சொல்லிடுறேன். ஸ்டாக்கு ஏறுதுன்னா பை பண்ணுவோம். நல்லா ஸ்டாக் ஏறிட்ட பிறகு விற்றுட்டு வெளியே வந்துடுவோம் லாபத்தை பார்த்துக்கன்னு. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் டவுன் ஆனாலும் ப்ராஃபிட் பார்க்கலாம். ஈக்விட்டியில் மார்க்கெட்டு இறங்க போகுதுன்னு ஃபஸ்ட்டு செல் பண்ணுவோம். மார்க்கெட் நல்லா இறங்கிட்ட பிறகு அப்புறமா கடைசியில் போய்ட்டு பை பண்ணுவோம். அப்போ மார்க்கெட் இறங்கினாலும் ப்ராஃபிட். இதே தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆப்ஷன்ஸில் புட்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா புட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. புட்டுனா மார்க்கெட் இறங்கும்போது நமக்கு நல்ல லாபம் வரும், அதுக்கு தான் புட்டு. ஓகேங்களா? இப்போ இந்த புட்டு பற்றி என்ன சொல்லிட்டாங்க. இப்போ இதில் வந்து பார்க்கலாம். ஸ்டாக் நேம் ப்ரைஸு, ஆப்ஷன் டைப்பு, லாட் சைஸு, ஆப்ஷன் ப்ரீமியம் ப்ரைஸு, இன்வெஸ்ட்மெண்ட், ரியல் ப்ராஃபிட். இப்போ இதில் பார்த்திங்கன்னா லூப்பின் நம்ம போன வீடியோவில் எதுவுமே எடுத்துக்காங்க. இப்போ என்னுடைய ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 950 இருக்குது. நான் வந்து ஆப்ஷன் டைப் வந்து புட்டு, அதாவது பிஇ புட்டுக்கு வந்து புட்டுன்னு வந்து போய் சர்ச் பண்ணால் இருக்காது நம்ம என்எஸ் இந்தியாவில். பிஇன்னு தான் நம்மளால் இது பண்ண முடியாதுக்குமே நீங்கள் ஓகேங்களா? இப்போ பிஇன்னு நம்ம வந்து புட்டு நான் செலக்ட் பண்ணிட்டேன். லாட் சைஸ் ஒன்று எடுத்துட்டேன். ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து 5 ரூபா கொடுத்து 5 ரூபா இருக்குது, போய்ட்டு இருக்குது. 5 ரூபான்னு போய்ட்டு இருக்குங்க. இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணுறேன் எவ்வளோங்க, 5 இன்ட்டு இந்த குவான்டிட்டி சொன்னாங்களா, அதாவது ஒரு லாட்னா 600 குவான்டிட்டி இருக்கும். இன்ட்டு 600 பார்த்திங்கன்னா 3000 ரூபா நான் வந்து என்னுடைய பணத்தை முதலீடு போட்டுட்டேன். இப்போ ரியல் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எதுவுமே கிடையாதுங்க. இப்போ எனக்கு எப்போ ப்ராஃபிட் வரும் பார்த்திங்கன்னா, மார்க்கெட் வந்து கீழே இறங்குச்சு அப்படின்னா ப்ராஃபிட் வரும். ஏன் பார்த்திங்கன்னா இப்போ எதனா பேட் நியூஸ் வந்துச்சு அப்படி, இப்போ லூப்பின் வந்து ஏதோ ஒன்று வந்து, அதாவது யூஎஸில் வந்து அதனுடைய அப்ரூவ்டு வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ அதனுடைய ஸ்டாக் வந்து இறங்கும். ஃபார்மசி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா யூஎஸில் தான் அப்ரூவ் பண்ணுவாங்க அதுக்கு. ஓகேங்களா? அந்த அப்ரூவ்டு வந்து கேன்சல் ஆகிடுச்சு, புதுசாக அது வந்து அது வந்து அவங்க எதிர்பார்க்குற குவாலிட்டியில் இல்லை அப்படின்னா உடனே ஸ்டாக் இறங்கும். இது வந்து ஃபார்மசியோட ஒரு நியூஸ் இது. ஓகேங்களா? இது பெரும்பாலும் இது வந்து மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுவாங்க. சரி, இப்போ நம்ம அதெல்லாம் வேண்டாங்க, நம்ம ஆப்ஷன் பற்றி பார்க்கலாங்க. இப்போ மார்க்கெட் வந்து இறங்குது. இந்த சீரியல் நம்பர் 2ல் வந்து லுப்பின் 900க்கு வந்துடுது. நான் வந்து இறங்கினா எனக்கு ப்ராஃபிட்னு பிஇயில் வாங்கியிருந்தேன். இது லாட் சைஸ்னால் குவான்டிட்டி. இப்போ நம்மளுக்கு இறங்கினா ப்ராஃபிட் சொன்னோம் இல்லைங்களா? அப்போ இறங்குச்சு அப்படின்னா அப்போ இந்த ப்ரீமியம் அமௌண்ட்டு 5லேருந்து 2 ரூபா 4 ரூபான்னு ஆகிடுமா? அப்படி கிடையாதுங்க. இந்த ப்ரீமியம் அமௌண்ட் என்ன பண்ணோன்னா, நம்ம இறங்கும்போது ப்ராஃபிட் தானே நம்ம புக் பண்ணியிருந்தோம். அப்போது மார்க்கெட் இறங்க இந்த ப்ரீமியம் அமௌண்ட்டு ஏறினே இருக்கும். 6, 7, 8, 9ன்னு இப்போ 10ல் வந்து நின்றுடுதுங்க. எவ்வளோங்க? 10ல் வந்து நின்றுடுது. நம்ம முதலீடு பண்ணது 5 ரூபா ப்ரீமியம் அமௌண்ட்டில் 600 குவான்டிட்டி 3000 ரூபா முதலீடு பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா மார்க்கெட் நல்லா இறங்கிடுச்சு. ப்ரீமியம் அமௌண்ட்டு 10 ரூபா இருக்குது. 10 ரூபா இன்ட்டு ஒரு லாட் வந்து 600 குவான்டிட்டி. அது பெருக்குனிங்கன்னா 6000 ப்ராஃபிட்டில் போயிடுச்சு. நம்ம முதலீடு பண்ணது 3000. இப்போ நமக்கு இதில் இந்த 6000த்துலேருந்து இந்த 3000 கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 3000 வந்து ப்ராஃபிட்டாக வந்து நிற்கும். இதுதான் எக்ஸாம்பிள். இந்த 6000 ப்ராஃபிட் வருமா அப்படின்னாலாம் 6000 ப்ராஃபிட் வராதுங்க. நம்ம முதலீடு பண்ணதுலேருந்து இது ஒரு மடங்கு ஏறி இருக்குது, அதனுடைய பைசா தான் நமக்கு வரும். ஓகேங்களா? 3000 ரூபாய் நமக்கு ப்ராஃபிட். அப்போது இந்த ஆப்ஷனில் மார்க்கெட் இறங்கினாலும் ப்ராஃபிட் பார்க்கலாம் குறைந்த முதலீடில். இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புட்டு, அதுக்கு பேர் தான் ஆப்ஷனில் வந்து பை புட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோவை ஷேர்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு. ஏன்னா ஆப்ஷன்ஸ் பற்றி பேசிக், இது வந்து ஆப்ஷன் பற்றி பேசிக் எவ்வளோ தெரிஞ்சுக்கிறோமோ அப்போ தான் அதில் வந்து நல்ல நாலேஜை டெவலப் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.